வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகளோடு நான் கிருத்திகா கிருஷ்ணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். கல்வி சீர்திருத்தங்களை சீர்குலைக்க சதி. 6ஆம் வகுப்பு பாடப்புத்தக விவகாரத்தில் சிஐடி விசாரணை. எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட இளம் ஆசிரியர். இலங்கையில் மோசமடையும் காற்றின் தரம் மார்ச் வரை நீடிக்க வாய்ப்பு. இணைய பாவனையாளர்களுக்கு போலீசார் எச்சரிக்கை. பிளாஸ்டிக் பை பயன்பாட்டில் ஏற்பட்டுள்ள பாரிய மாற்றம். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் புதிய திட்டம். இலங்கை பயணிகளுக்கு மகிழ்ச்சியான தகவல். ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவின் மகன் நீதிமன்றத்தில் முன்னிலை. செம்மணி பகுதியில் தடை. நல்லூர் பிரதேச சபையின் சர்ச்சைக்குரிய தீர்மானம். டிரம்பிற்கு முக்கிய கடிதம். முன்னாள் அமைச்சர் அதிரடி. தொடர்பென விரிவான செய்திகள். கல்வி அமைச்சில் வெளியிடப்பட்ட 6ஆம் வகுப்பு ஆங்கில பாட புத்தக தொகுதியில் உள்ளடக்கக்கூடாத இணையதள பெயர் ஒன்று அச்சிடப்பட்டுள்ளமை தொடர்பில் கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக கலுவேவா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். அமைச்சினால் மேற்கொள்ளப்பட்ட உள்வாரி விசாரணைகளின் மூலம் இவ்வாறான ஒரு பொருத்தமற்ற இணையதள பெயர் பாடப்புத்தகத்தில் அச்சிடப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கல்வி சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்பாக கடந்த காலங்களில் பல்வேறு தரப்பினரால் அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் இவ்வாறானதொரு சம்பவம் இடம்பெற்றிருப்பது திட்டமிட்டு ஒரு சதி நடவடிக்கையாக இருக்குமோ என்ற பலமான சந்தேகம் அமைச்சிற்கு எழுந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஒரு பாடப்புத்தகமானது அச்சிடுவதற்கு முன்பதாக பல கட்டிடங்களில் பரிசோதிக்கப்பட்டு திருத்தங்களுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே இறுதி நிலையை அடையும் என்பதால் இவ்வளவு கண்காணிப்புகளையும் மீறி இந்த தவறு எவ்வாறு நிகழ்ந்தது என்பது குறித்து விசாரணை செய்யப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். இது வெறும் கவனக்குறைவால் ஏற்பட்ட தற்செயலான தவறா அல்லது கல்வி சீர்திருத்தங்களை சீர்குலைப்பதற்காக யாராவது வேண்டுமென்றே செய்த சதி திட்டமா என்பதை கண்டறியுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அமைச்சின் மட்டத்தில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு மேலதிகமாக வெளித்தரப்பு தலையீடுகள் ஏதேனும் உள்ளனவா என்பது குறித்து முறையான விசாரணை அவசியம் என அவர் தெரிவித்தார். இதேவேளை ஏனைய பாடப்புத்தக தொகுதிகளும் தற்போது தீவிரமான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே விநியோகிக்கப்படுவதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இளம் ஆசிரியர் ஒருவர் வீடொன்றில் எரிந்த நிலையில் இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் படுக்க மின்விசுருகம கல்ஃபே பகுதியைச் சேர்ந்த 39 வயதான மொரடேகேஷ் நந்தகுமார என அடையாளம் காணப்பட்டுள்ளார். கொஸ்கம மூனமலவேத்த கைப்பந்து மைதானத்திற்கு அருகிலுள்ள ஒரு வீட்டிலேயே இவ்வாறு ஆசிரியர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக கொஸ்கமுவ காவல்துறை தெரிவித்துள்ளது. பாடசாலை ஆசிரியரான இவர் கன்வெல்லவில் உள்ள இலக்கோவிட்ட கல்லூரியில் கற்பித்து வருகின்றார். அவர் வாடகைக்கு வீட்டில் தங்கியிருந்தார் என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர். வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது உடல் தீப்பிடித்ததா, மின்கசிவால் தீ ஏற்பட்டதா அல்லது தீப்பிடித்து தற்கொலை செய்து கொண்டாரா என்பது தொடர்பாக கொஸ்கம காவல்துறை விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. இலங்கையின் வான்பரப்பில் காற்றின் தரம் தொடர்ந்து ஆரோக்கியமற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்தியாவின் திசையிலிருந்து வரும் மாசடைந்த காற்று மற்றும் உள்நாட்டு வளிமண்டல நிலைமைகளால் இந்த அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக யாழ்ப்பாணம், சிலாபம், புத்தளம், காளி, கண்டி மற்றும் கொழும்பு ஆகிய மாவட்டங்களில் காற்றின் தரம் கணிசமான அளவு வீழ்ச்சியடைந்துள்ளது. குறிப்பாக வடமாகாணத்தின் சில பகுதிகளில் சுவாசத்திற்கு ஒவ்வாத நச்சுத்தன்மை கொண்ட நுண்துகள்கள் காற்றில் கலந்துள்ளதாக அண்மைக்கால தரவுகள் காட்டுகின்றன. இதுகுறித்த ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட அதிகாரி இந்தியாவில் நிலவும் கடும் காற்று மாசுபாடு காரணமாக அங்கிருந்து மாசடைந்த காற்று இலங்கையை நோக்கி நகர்கின்றதென்றும் தெரிவித்தார். சமூக ஊடக வலையமைப்புகளை பயன்படுத்தி செய்யப்படும் நிதி மோசடிகள் குறித்து பொதுமக்களுக்கு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். போலீஸ் தலைமையகம் இது தொடர்பில் இன்று அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது. இணையத்தை பயன்படுத்தும் போது மக்கள் பின்வரும் விடயங்களை பற்றி எச்சரிக்கையாக இருக்குமாறும் அதில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டில் இந்த விடயத்தில் பொதுமக்களின் கவனத்தை மேலும் ஈர்க்கவும் சட்டத்தை திட்டமிட்ட முறையில் செயல்படுத்தவும் இலங்கை போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பிளாஸ்டிக் பைகளின் இலவச விநியோகத்தை தடை செய்ததன் பின்னர்
பிளாஸ்டிக் பை பயன்பாடு 50% குறைவடைந்துள்ளதாக சுற்றுச்சூழல் பிரதி அமைச்சர் ஆண்டன் ஜாக்கோடி தெரிவித்தார். 2025 நவம்பர் 1 முதல் கடைகளில் பிளாஸ்டிக் பைகளுக்கு கட்டணம் வசூலிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சிவனொளி பாதமலை யாத்திரை காலத்தில் ஆண்டுதோறும் 100 டன்களுக்கும் மேற்பட்ட பிளாஸ்டிக் கழிவு அந்த பகுதியில் குவிகின்றது. இதனை கட்டுப்படுத்த சிவனொளி பாதமலை பகுதியை பிளாஸ்டிக் இல்லாத மண்டலமாக அறிவிக்க அரசு திட்டமிட்டுள்ளது. அங்கு பிளாஸ்டிக் உணவு உரைகள், ஒருமுறை பயன்படுத்தும் பாத்திரங்கள், 1 லிட்டருக்கு குறைவான பிளாஸ்டிக் நீர் போர்த்தல்கள் கொண்டு செல்லவும் விற்பனை செய்யவும் தடை விதிக்கப்படும். பிளாஸ்டிக் கழிவுகளை சரியான முறையில் சேகரித்து அகற்றுவது கடை உரிமையாளர்களின் பொறுப்பு ஆகும். அத்துடன் பிளாஸ்டிக் கொண்டுவரும் யாத்திரிகளுக்கு அபராதம் விதிப்பதையும் அதிகாரிகளுக்கு பரிசீலித்து வருகின்றனர். கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் தானியங்கி கேட்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. அந்த வகையில் இலங்கை பயணிகளுக்காக கேட்கள் தற்போது செயல்பாட்டில் வந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பண்டாரநாயக்க சர்வதேச விமானம் நிலையம் வழியாக நாட்டிற்கு வருகை தரும் இலங்கை பயணிகளின் வசதிக்காக குடிவரவு செயல்முறையை மேலும் விரைவாகவும் பாதுகாப்பாகவும் மேற்கொள்ள தானியங்கி கேட்கள் தற்போது செயற்பாட்டில் உள்ளன என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் பயனை பெற வருகை முனையத்தில் அமைந்துள்ள கேட்களை பயன்படுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் தெரிவிக்கையில், இந்த வசதி ஆரம்ப கட்டத்தில் நாடு திரும்பும் இலங்கை பயணிகளுக்கு மட்டும் கிடைக்கும். தானியங்கி கேட்கள் விரைவானதும் பாதுகாப்பானதுமான குடியேற்ற அனுமதி வழங்குவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் பயணிகளுக்கு மேலும் தடையற்றதும் திறமையானதுமான வருகை அனுபவம் உறுதி செய்யப்படுகிறது. விமான நிலைய செயற்பாடுகளை நவீனமயமாக்குவதற்கான ஒரு முன்னேற்றமான படியாக இந்த முயற்சியை விவரித்துள்ள நிறுவனம், இந்த அமைப்பு விமான நிலையத்தில் ஸ்மார்ட்டர் வருகை அனுபவத்தை வழங்குவதாகவும் வேகம், பாதுகாப்பு மற்றும் பயணிகளின் வசதியை முன்னுரிமையாக கொண்ட உலகளாவிய விமான மையங்களுக்கு ஒப்பானது எனவும் கூறியுள்ளது. கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவின் புதல்வர் ஜொஹான் பெர்னாண்டோ நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். காவல்துறை நீதி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் இருவர் இன்று வத்தளை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ வர்த்தக அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் சதோசா நிறுவனத்திற்கு சொந்தமான லொரி ஒன்றை தவறாக பயன்படுத்தி அரசாங்கத்திற்கு நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் ஜொஹான் பெர்னாண்டோ நேற்று கைது செய்யப்பட்டார். ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சராக இருந்தபோது சதோசா நிறுவனத்திற்கு சொந்தமான லொரியை அவருக்கு சொந்தமான எதனோல் நிறுவனத்தின் பணிகளுக்காக பயன்படுத்தியதாக புகார் அளிக்கப்பட்டது. இதன் மூலம் அரசாங்கத்திற்கு சுமார் 2.5 லட்சம் ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவையும் கைது செய்வதற்கான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பணச்செலவை மற்றும் பொது சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்தியமை போன்ற குற்றச்சாட்டுகளின் கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள யாழ் வளைவு மற்றும் நல்லூரான் வளைவு ஆகியவற்றிற்கு அருகில் அசைவ உணவகங்களுக்கு அனுமதி வழங்குவதில்லை என நல்லூர் பிரதேச சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நல்லூர் பிரதேச சபையின் அமர்வு நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை தவிசாளர் ப. மயூரன் தலைமையில் நடைபெற்றது. செம்மணி வளைவு, அதன்போது யாழ்ப்பாணத்தின் நுழைவு வாசலாக இருக்கின்ற செம்மணி வளைவு பகுதியில் எமது சமய கலாச்சாரங்களை பிரதிபலிக்கின்ற நல்லூரான் செம்மணி வளைவு, சிவலிங்கம் மற்றும் கோவில்கள் ஆகியவை காணப்படுவதன் அடிப்படையில் அந்த சூழலில் அசைவ உணவகங்கள், விடுதிகள், விருந்தகங்கள் போன்ற அச்சூழலுக்கு பொருத்தமில்லாத வியாபார நிலையங்களினை நல்லூர் பிரதேச சபையின் ஆளுகைக்குள் உள்ள பகுதிகளுக்குள் அமைப்பதற்குரிய அனுமதியினை நல்லூர் பிரதேச சபை வழங்காது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த தீர்மானம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையிலிருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரிகளை குறைக்க கோரி முன்னாள் அமைச்சர் டலஸ் அலகபெரும அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கு கடிதம் எழுதியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த கடிதத்தில் இலங்கையின் ஏற்றுமதி துறையை இந்த நடவடிக்கைகள் மோசமாக பாதித்துள்ளதாக கூறி வரிகளில் இருந்து நிவாரணம் வழங்குமாறு அழகப்பெரும வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
இலங்கை ஏற்றுமதியாளர்கள் மீதான சுமையை குறைக்க வரி வீதங்களை குறைப்பது குறித்து அமெரிக்க நிர்வாகம் பரிசீலிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்கா தனது பரந்த வர்த்தக கொள்கையின் ஒரு பகுதியாக இலங்கை பொருட்களுக்கு வரிகளை விதித்ததை அடுத்து முன்னாள் அமைச்சரின் இந்த கோரிக்கை வந்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே நியாயமான வர்த்தக உறவுகளை பேணுவதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்துள்ள அழகப்பெரும அமெரிக்காவுடனான இலங்கையின் நீண்டகால பொருளாதார உறவுகளை சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை ஒரு வளரும் நாடு என்றும் வர்த்தக சலுகைகள் அதன் பொருளாதாரம் மற்றும் ஏற்றுமதி தொழில்களை ஆதரிக்க உதவும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வி சீர்திருத்தங்களை சீர்குலைக்க சதி. 6ஆம் வகுப்பு பாடப்புத்தக விவகாரத்தில் சிஐடி விசாரணை. எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட இளம் ஆசிரியர். இலங்கையில் மோசமடையும் காற்றின் தரம் மார்ச் வரை நீடிக்க வாய்ப்பு. இணைய பாவனையாளர்களுக்கு போலீசார் எச்சரிக்கை. பிளாஸ்டிக் பை பயன்பாட்டில் ஏற்பட்டுள்ள பாரிய மாற்றம். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் புதிய திட்டம். இலங்கை பயணிகளுக்கு மகிழ்ச்சியான தகவல். ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவின் மகன் நீதிமன்றத்தில் முன்னிலை. செம்மணி பகுதியில் தடை. நல்லூர் பிரதேச சபையின் சர்ச்சைக்குரிய தீர்மானம். டிரம்பிற்கு முக்கிய கடிதம். முன்னாள் அமைச்சர் அதிரடி. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.